பாயில் ஆகி வெளில வருது தண்ணி. உங்கள் காரில் கூலண்ட்டு பாயில் ஆகுதா? உங்கள் மெக்கானிக்கோ இல்லை டெக்னீஷியனோ என்ஜின் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்களா? கண்ணை மூடிட்டு தலையாட்டிட்டு செய்யுங்கன்னு சொல்லாதீங்க. அவங்கக்கிட்ட போய் ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க, எப்படி இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி முடிச்சிங்க அப்படிங்கிறது. எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வண்டியிலுமே கூலண்ட்டு பாயில் தான். ஆனால் இந்த வண்டியில் இன்ஜின் ஹெட்டெல்லாம் கட்டி வேலை செஞ்சுருந்துன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்காது. ஏன்னா கூலண்ட்டு பாயில் ஆனதுக்கான காரணம் இந்த வாட்டர் பம்ப் போயிடுச்சு. இதை பாருங்கள், இது தனியாக வந்துருச்சு, அதனால் கூலண்ட்டு பாயில் ஆச்சு. ஒருவேளை என்ஜின் ஹெட்டை கட்டி வேலை செஞ்சுருந்தால் இந்த கூலண்ட் பாயிலிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்காது அன்டில் இதை மாற்றுற வரைக்கும். இதில் இந்த என்ஜினை பிரித்து வேலை செய்யறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனோட ஒரிஜினாலிட்டி ஸ்டாக் என்ஜின் சொல்லணும் இல்லையா, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது நல்லது. இப்போ நீங்கள் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா அதனோட என்ஜினோட லைஃப் ரொம்ப குறைஞ்சிடும். இது ஒன்று. என்ஜின் ஹெட்டை பிரித்து வேலை செய்கிற எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இதையும் மாற்றினா தான் சால்வ் ஆகும். அப்போ இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு அதிகமாகும், ரிஸ்க்கும் ஜாஸ்தி. அப்போது யார் என்ன சொன்னாலும் எப்படி இந்த கன்க்ளூஷன் வந்தீங்கிறத உங்கள் டெக்னீஷியனும் மெக்கானிக்கும் கேட்டு நீங்கள் கன்வின்சிங் ஆனதுக்கப்புறம் அந்த என்ஜின் ஹெட்டை பிரிக்க சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.